சரி, எங்களுக்கு 2015 4வது கேள்வி எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிறது எது சம்பந்தமாக சொன்னோம் என்றால், அணுக்களின் இயல்புகள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் தவறானது என்று சொல்லிதான் செஞ்சுக்கிறாங்க கேட்டிருக்கிறாங்க. சரி, இப்ப அணுக்களின் இயல்புகள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கக்குள்ள நிறைய இயல்புகளை நாங்கள் என்ன செய்வோம், கதைப்போம். சரி, அணுகாரி என்ற ஒரு விஷயத்தை பற்றி கதைப்போம், அயனாரி என்றதை சொல்லி கதைப்போம், அயனாக்கல் சக்தியை கதைப்போம், இலத்திர நாட்ட சக்தியை கதைப்போம், உருவு நிலை, கொதிநிலை, ஆவி பரப்பு தன்மை, இப்படி நிறைய விஷயங்களான இந்த இயல்புகள் என்ற கேட்டகரிக்கு என்ன செய்வோம் நாங்கள் கதைச்சு கொள்ளும். மின்னலை தன்மை அப்படி எல்லாமே என்ன செய்வோம், கதைச்சு கொள்ளும். அப்ப இங்க நாங்கள் என்னென்ன விஷயத்தை பற்றி கதைக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்க போனோம்னு சொன்னால், அதுல முதலாவது கூற்று 4வது கேள்வியில எங்களுக்கு முதலாவது கூற்று என்னதை பற்றி சொல்றாங்கன்னு சொன்னால், அயனியின் அணுவின் பங்கிட்டு பெறுகாரை அதன் மந்தவெளிசின் ஆரை விட சிறியதாகும். சரி, அப்ப இங்க என்னதை பற்றி கதைக்கிறாங்க, அணு ஆரை என்ற ஒரு விஷயத்தை பற்றி என்ன செய்யறாங்க, கதைக்கிறாங்க. நாங்கள் அணு ஆரை என்று சொல்லி ஃபுல்லா படிச்சு முடிச்ச சாப்டர். சரி, அதுல 3 வகையான ஆரைகள் இருக்குன்னு சொல்லி பார்த்து நாங்கள் எங்கட பங்கிட்டு பெறுகாரை, மந்தவெளிசின் ஆரை, உலோக ஆரைன்னு சொல்லி பார்த்து நாங்கள் அதுல எங்களுக்கு தெரியும் பங்கிட்டு விலை யாரையும் பார்த்தால் மந்தவெளிசின் ஆரை என்னவா இருக்கும், பெரிதாக இருக்கும்னு சொல்லி பார்க்கலாம். சரி, இதுல எங்களுக்கு தெரியும் மந்தவெளிசின் ஆரை என்றது ஆற்ற ஆரையும் பார்க்க van der Waals radius பக்கம். மந்தவெளிசின் ஆரை என்னவா இருக்கும்னு சொல்லி பார்க்கிறாங்க, பெரிதா இருக்கும்னு சொல்லி பார்க்கிறாங்க. அப்ப அவர்கிட்டத்தான் சொல்றாங்க என்னண்டு, ஐடியின் அணுவின் பங்கிட்டு விலை ஆரை அதன் மந்தவெளிசின் ஆரையை விட சிறியதாகும். சரி, பங்கிட்டு விலை ஆரைன்றது அவருடைய மந்தவெளிசின் ஆரையை பார்க்க என்னவா இருக்கும், சிறியதா இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப முதலாவது கூற்று எங்களுக்கு சரி, முதலாவது கூற்று என்ன இருக்கும் போது சரியான கூற்று. 2வது கூற்று எங்களுக்கு என்னதை பற்றி கேட்கிறாங்கன்னு சொன்னால், ஆக்சிஜன் அணுவின் முதலாம் இலத்திரன் நாட்டம் நைதரசன் அணுவின் அப்பெருமானத்தை விட அதிகமாகும். சரி, ஆக்சிஜன் அணுவின் முதலாம் இலத்திரன் நாட்டம் நைதரசன் அணுவின் அப்பெருமானத்தை விட அதிகமாகும் என்ற விஷயத்தை பற்றி கேட்கும். அப்ப இங்க என்னத்தை பற்றி கதைக்கிறாங்க, சரி இலத்திரன் நாட்டம். சரி, இலத்திரன் நாட்டம் என்ற விஷயத்தை பற்றி என்ன செய்யறாங்க, கதைச்சு கொள்றாங்க. சரி, அப்ப இதுல ஆக்சிஜன் முதலாம் இலத்திரன் நாட்டம் நைதரசன் அப்பெருமானத்தை விட அதிகம் என்ற விஷயத்த கதைச்சிருக்காங்க. அப்ப உண்மையிலேயே இலத்திரன் நாட்ட சக்தி என்ற ஒன்று இருக்குது, இலத்திரன் நாட்டம் என்று சொல்லி என்ன செய்யுது, அதாவது எலக்ட்ரான் கெயின் என்தல்பி என்று ஒன்று இருக்குது, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, அதாவது இலத்திரன் நாட்டம் என்று சொல்லி இன்னொன்று என்ன செய்யுது, இருக்கு. அப்ப உண்மையிலேயே இலத்திரன் கெயின் என்தல்பி, சரி, இலத்திரன் பெருகை சக்தி என்ற என்னோட சொல்லுறாங்க. சரி, உண்மையிலேயே என்னோட இலத்திரன் பெருகை சக்தி இதை பார்த்தோம்னு சொன்னால், இலத்திரன் நாட்டம் பண்றது என்ன இருக்கு, ஈஸியா விளங்கிக்கொள். அப்ப இலத்திரன் பெருகை சக்தி, எலக்ட்ரன் கெயின் என்தல்பி என்றா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, உண்மையிலேயே ஓர் அணுவின் இது கருவா இருக்க போகுது. நான் இதை இவன் என்னவா எடுத்துக்கொள்றேன், ஈட்டோட எடுத்துக்கொள்றேன். இதான் இவற்றை என்னது, ஈட்டோ. இது இவற்றை என்ன எடுத்துக்கொள்கிறேன், கேரு. சரி, வாயுநிலையில் காணப்படும் ஒரு மூல் அணுவில், அப்ப இங்க என்ன வேண்டுங்கிறது முக்கியம், வாயு நிலையில இருக்கிற ஒரு மூல் அட்டம், ஒரு மூல் அணுவின் ஈட்டோட்டிற்கு, சரி, எங்கே இருந்து, முடிவிலே இருந்து நீங்கள் என்னென்ன கொண்டு வந்து நாங்க சேர்க்க போறோம், ஒரு மூல் இலத்திரன்கள் இங்க கொண்டு வரது என்னது, டெபினிஷன் படி ஒரு மூல் என்னது, எலக்ட்ரான்ஸை கொண்டு வந்து சேர்க்கும் போது சேர்த்து வாயு நிலையில் இருக்கும் ஓரளவு மறையேற்றம் கொண்ட அந்நியனை உருவாக்க போறோம். அப்ப இந்த அணுன்றத நான் என்னவா மாத்துறேன், சரி, இப்ப இதுல எக்ஸ்ட்ராவா ஒரு இலத்திரன் சேர்ந்த மாதிரி. சரி, இப்ப இந்த அணுன்றது என்னவா மாறுது, ஒரு மறையேற்றம் கொண்ட
அயனாக மாறுது. சரி, இதான் என்னது அன்னையன் ஓரலகு மறையேற்றம் கொண்ட அன்னையன். அப்ப இந்த அணுவில இருந்து இந்த ஓரலகு மறையேற்றம் கொண்ட அன்னையனை உருவாக்கும் போது ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றம். உண்மையை நீங்க நாங்க கலைக்கிற வேர்டுக்கு என்ன சொல்லுங்க பார்ப்போம். ஏற்படும் வெப்ப உள்ளுறை மாற்றம் என்றுதான் கலைக்கிறோம். ஆனாலுமே நாங்க படிப்போம் அயனாக்க சக்தி என்றது பார்க்கும் போது அயனாக்க சக்தி என்றதை நான் பார்க்கும் போது என்ன பிரச்சனை வருதுன்னு சொன்னால் இந்த இடத்துல நான் அதை கேட்க வழங்க வேண்டிய இழிவு சக்தி என்று பார்ப்போம் அயனாக்க சக்தி பார்க்கல. ஆனால் இங்க ஏற்படும் வெப்ப உள்ளுறை என்று கதைப்போம். என்ன ரீசன் சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இந்த இலத்திரன் வருகை சக்தியில அகவெப்ப தாக்கங்களும் இருக்குது, புறவெப்ப தாக்கங்களும் இருக்கு. சரி, அது என்னன்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னால் இதுல நான் டெல்டா இஜி1 எலக்ட்ரான் கெயின் என்தால்பிய நான் என்ன கலைக்க போறேன். டெல்டா சரி இஜி1 அப்படி கலைக்கிறேன். சரி, அதாவது எலக்ட்ரான் கெயின் என்தால்பி E1க்கு தானா இது ஒன்றுக்கு தான் நான் கலைக்க போறேன். இந்த ஒன்றுல தான் ரெண்டு கேஸ் இருக்குன்னா யாருன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஒன்று அகவெப்ப தாக்கம், இரண்டாவது புறவெப்ப தாக்கம். சரி, அகவெப்ப தாக்கமும் புறவெப்ப தாக்கம். அப்ப இந்த அகவெப்ப தாக்கங்களை உண்டாக்குறது யார் யாருன்னு சொல்லி நாம பார்க்க போனோம்னு சொன்னால் கூட்டம் 2. சரி, யாருங்கன்ற கூட்டம் 2 நைட்ரஜனும் அதே நேரம் கூட்டம் 8. சரி, கூட்டம் 2 கூட்டம் நைட்ரஜன் அடுத்தது கூட்டம் 8 மூலகங்கள் என்ற முதலாம் இலத்திரன் பிறகு சக்தி என்ன இருக்கும்னு சொன்னால் பிளஸ் இருக்கும் அகவெப்ப தாக்கம். அதே நேரம் இதை தவிர்த்த ஏனையவை எல்லாம் புறவெப்ப தாக்கமா இருக்கும். எதுக்கு டெல்டா இஜி1. அப்ப எங்களுக்கு அடுத்த கேள்வி வரும் டெல்டா இஜி2 டெல்டா இஜி3 up to டெல்டா இஜி இன்ஃபினிட்டி முடிவிலி வரைக்கும் கிடைக்கும். சரி, எல்லாமே என்ன இருக்கும்னு சொன்னால் எல்லாம் அகவெப்பம், எல்லாமே அகவெப்பம். ஏண்டா அகவெப்பம் என்று சொல்லி நாங்கள் இங்க பார்க்க போனோம்னு சொன்னால் ஒரு இலத்திரனை கொண்டு வந்து நான் ஒரு அணுவுக்கு சேர்த்து அந்த அணுவை நான் ஓரளவு மறையேற்றம் கொண்ட அயனாக மாத்திடுவேன். முதலாவது ஸ்டெப் அதான் E1 கதைக்கணும். அதுக்கு பிறகு நான் கொண்டு வர இலத்திரனை யாருக்கு தான் கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொன்னால் அந்த மறையேற்றம் கொண்ட அயனுக்கு தான் சேர்க்க போறேன். அப்ப இங்க இருக்கிறது மறையேற்றம், நான் கொண்டு வர இலத்திரனும் மறையேற்றம், ஒத்த ஏற்றங்களுக்கு இடையில் என்ன தொழிற்படும், தள்ளி விசை தொழிற்படும். ஆனா நான் அந்த தள்ளி விசையை மீறி கொண்டு வந்து என்ன செய்ய வேண்டும், அந்த இலத்திரனை அந்த அயனுக்கு சேர்த்துத்தான் ஓரளவு மறையேற்றம் ஈரலகு மறையேற்றம் மூவலகு மறையேற்றம் என்ன செய்யும் மாத்திக்கொள்ளும். அப்ப அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, சக்தியை வழங்க வேண்டியதாக இருக்கு. அதனாலதான் EG2 EG3 up to EG infinity வரைக்கும் எங்களுக்கு என்னடா இருக்க போகுது, மறையேற்றம் கொண்ட துணிக்கைகளை நாங்க சேர்த்து செய்கிறதால அது எல்லாமே எங்களுக்கு அகவெப்ப தாக்கம், அந்த தள்ளி விசைக்கு எதிராக தொழிற்பட்டு நான் செய்கிறதால அகவெப்ப தாக்கம். சரி, இது இலத்திரன் பிறகு சக்தி. இலத்திரன் நாட்டம் வந்தது என்னவென்று சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் மைனஸ் பெறுமதி என்ன எங்கள்ட இலத்திரன் பெருகை சக்தியா இருக்கு. இலத்திரன் பெருகை சக்தி என்ற மறைக்குறிதான் எங்களுக்குரிய இலத்திரன் நாட்டமாய் இருக்கு. சரி, அப்ப இங்க பார்க்க போனோம்னு சொன்னால் இவருக்கு என்ன இருக்கும், இலத்திரன் நாட்டம் நைட்ரஜனுக்கு பிளஸ், அப்ப இங்க பிளஸ் போட்டு போனீங்க மைனஸ் ஆயிடும். சரி, ஆக்சிஜனுக்கு என்ன இருக்கும், ஆக்சிஜனுக்கு இந்த கிடையாது புரோபத்தாக்கம் மைனஸா இருக்கும். நான் மைனஸுக்கு மைனஸா போட்டாலும் என்ன இருக்கும், பிளஸ் ஆயிரம் செஞ்சிடும் மாறிடும். அப்ப இவங்க என்ன சொல்றாங்க, ஆக்சிஜன் அணுவின் முதலாம் இலத்திரன் நாட்டம் நைட்ரஜன் அணுவின்
அப்பெருமானத்தை விட அதிகமாகும். சரியா பிள்ளையா அந்த கூற்று? இந்த கூற்று சரியா பிள்ளையா? ஆயிஷா, ஆயிஷா கையில் உள்ளவங்க இதை கூற்று சரியா பிள்ளையா? ஆயிஷா கிளாஸ்ல இருக்கிறீங்களா? Yes, sir. சரி சரியா பிள்ளையான்னு கேளுங்க. சரி சரி சரி, எத்தனை தடவை கூப்பிடுறது? சரி, எப்ப இரண்டாம் ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு என்ன இருக்க போகுது? சரியாக காணப்பட போகுது. சரி, இதான் இரண்டாவது ஸ்டேட்மெண்ட்டுக்குரிய விஷயம். சரி, தேவையான ஸ்கிரீன்ஷாட் எடுங்க, இல்லைன்னா யூடியூப்ல செய்யும் அப்லோட் பண்ணிட்டு அதுல என்ன செய்யலாம் பார்த்துக் கொள்ளலாம். இதான் இதுக்கு சம்பந்தமான விஷயம். சரி, ஓகே. மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் என்னத்தை பற்றி சொல்லப்படுறது சொல்லுவா? மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் எங்களுக்கு என்னத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், அணு ஒன்றின் அயனாக்க சக்தியை தீர்மானிப்பது அதன் கருவேற்றமும் ஆரையும் மாத்திரமாகும். சரி, அப்ப இங்க என்னத்தை பற்றி கேட்கிறான்? மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் அயனாக்க சக்தி. சரி, அயனாக்க சக்தி என்ற ஒரு விஷயத்தை பற்றி என்ன செய்யறான்? கலைக்கிறான். சரி, அப்ப என்னதான் அயனாக்க சக்தின்னு சொல்லி முதல்ல என்ன செய்யணும் பார்த்துக்கொள்ள. உண்மையிலேயே அயனாக்க சக்தின்னு சொல்லி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஓர் அணுவின் சரி, இது கிழக்கு பகுதி. இதனால் இருக்கிற ஈட்டோடு பழமையா போது கதைச்ச விஷயம் தான் கொஞ்சம் மாறுபட போகுது. இதுல எங்களுக்கு என்ன செய்யறோம்னு சொன்னால், ஒரு மோல் எலக்ட்ரன் எடுக்குது. எந்த நிலையில கதைக்கணும்? இலத்திரன் பெருகை சக்தியும் வாயு நிலைக்கு தான் கதைக்கணும். அயனாக்க சக்தியும் எதுக்கு தான் கதைக்கணும்? வாயு நிலைக்கு தான் கதைக்கணும். கவனம், கேஸ் ஸ்டேஜ். சரி, அப்ப வாயு நிலையில இருக்கிற என்னது? ஒரு மோல் அணுவின் வாயு நிலையில் இருக்கிற ஒரு மோல் அணுவின் எங்க ஈட்டோட்டில், இந்த ஈட்டோட்டில எப்படி பிணைக்கப்பட்டதுன்னு சொன்னால், தளர்வாக பிணைக்கப்பட்டுள்ள ஒரு மோல் இலத்திரன்கள். இந்த கருவுக்கும் இந்த ஈட்டோட்டுக்கும் என்ன இருக்குன்னா கவர்ச்சி இருக்கு. நான் இந்த கவர்ச்சி என்ன செய்யணும்னு சொன்னால் பிரேக் பண்ணணும். இந்த கவர்ச்சி என்ன செய்யணும்? பிரேக் பண்ணணும். அப்ப என்னத்தை மீறி? கருக்கவர்ச்சியை மீறி. சரி, எங்க கொண்டு செல்லும் போது முடிவிலி தூரம் கொண்டு சென்று கவனமா பார்க்கணும். அங்கேயும் என்னதான் வாயு நிலையில் ஓரளவு நேரேற்றமுடைய கட்டேனை உருவாக்குவதற்கு இந்த வேட கவனிங்கோ, வழங்க வேண்டிய என்ன சக்தி? விழிவிச்சற்று. வளர வேண்டிய விழிவிச்சற்று. அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், இவர்கள் இந்த இலத்திரனை புடுங்கிக் கொண்டு எங்க போகணும்? முடிவிலிக்கு கொண்டு போய் இந்த அணுவை என்னவா மாத்த போறோம்னு சொன்னால், ஒரு இலத்திரனை புடுங்கி போட்டு வாயு நிலையா, இதுவும் வாயு நிலைதான், இங்கேயும் வாயு நிலை. வாயு நிலையில இருக்கிற ஓரளவு நேரேற்றம் கொண்ட கற்றேனை உருவாக்குவதற்கு அந்த வேர்ட் சொன்னா இதன் போது அப்ப சொன்னா வழங்க வேண்டிய விழிவிச்சல், வழங்க வேண்டிய விழிவிச்சல். இதனாலதாங்க சொல்லுவோம் அயனாக்க சக்தி என்றது எல்லாம் என்னதாக இருக்கும்? அகவெப்ப தாக்கமா இருக்கு. அயனாக்க சக்தி எல்லாம் என்னமா இருக்கும்? அகவெப்ப தாக்கமா இருக்கு. இந்த அயனாக்க சக்தி தாங்கும் காரணிகள் சொல்லி பார்த்தோம்னு சொன்னால்,
இது ஈஸியா ஞாபகம் வைக்கலாம்னு சொன்னா அரை தங்கும் காரணி சரி அதே நேரம் இடம்பெற பதங்களுக்கு இலத்திரன் நிலையமைப்பு இலத்திரன் நிலையமைப்பு ஆனா உங்களுக்கு அரை தங்கும் காரணிகள் என்னென்னு தெரியும் சரி என்னென்று ஒன்று பிரதான சக்தி மட்டம் பிரதான சக்தி மட்டம் அடுத்தது என்னது திரையிடல் விளைவு சரி அடுத்தது என்னது கன்வேட்டம் சரி அப்ப ஆரிரங்கும் காரணிகள் உட்பட இலத்திரன் நிலையமைப்பு என்ன செய்யும் தாங்கிக் கொள்ளும் இதுக்கு நான் என்ன செய்ய உண்மையிலேயே இதுக்கு நான் அளவெடுத்த சரியான படங்களுக்கு கீரையில சரி அளவெடுத்த சரியான படம் கீரையில அந்த பேட்டர்ன் கீரை கவனமாக சரி அந்த பேட்டர்ன் கீரை போற கவனமா பார்த்து கொடுத்துக்கோ சரி இப்படி ஒரு அமைப்புலதான் எங்களுக்கு என்ன காணப்பட போகுது இது நான் சொல்றேன் இருக்கு ஐவண்ணுக்கும் ஜெட்டுக்கும் எதிராக அணுவண்ணுக்கு எதிராக முதல் 20 மூலகங்கள்ட்ட மைதான சக்தி கிராஃபுக்கு இதுல என்னென்ன விஷயம் சொல்லி கிளியரா விளக்கப்பட்டு ஞாபகமா பாரு இந்த 2ஆம் ஆவர்த்தனம் 3ஆம் ஆவர்த்தனம் சரி இது எங்களுக்கு என்னது 2ஆம் ஆவர்த்தனம் அடுத்த நேரம் இது என்னது கண்ட 3ஆம் ஆவர்த்தனம் சரி இந்த 2ஆம் ஆவர்த்தனம் 3ஆம் ஆவர்த்தனம் மட்டும்தான் என்ன வடிவத்தை காண்பிப்பினம் ஜிக்ஸாக் வடிவம் ஒரு குறித்த பேட்டர்ன் என்ன செய்யும் காணப்படும் ஜிக்ஸாக் வடிவத்தை காணப்படும் இது ஒரு ஸ்பெஷல் கேஸாக செய்யப்பட்டு காணப்படும் அதே இதுல உங்களுக்கு நான் கிராஃப்ல கீரையில கிராஃப் நகரத்துக்கு கீரையில படிக்கிறது தேவையான பாயிண்ட் எல்லாத்தையும் சொல்றேன் உண்மையிலேயே இதுல இருக்கிற ஹைட்ரஜனும் அண்டலவா ஆக்சிஜனும் அண்டலவா குளோரினும் ஒரு நேர்கோட்டு மட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது சரி அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இந்த கிராஃப்ல இருக்கிற போயிட்டு சும்மா சொல்லணும் இதுல எங்களுக்கு என்ன இதுல லிதியம் பெர்லியம் போரன் கார்பன் இங்க ஹைட்ரஜன் ஆக்சிஜன் குளோரின் நியோன் இப்படி வேற இதே மாதிரி சோடியம் மெக்னீசியம் அலுமினியம் சிலிக்கன் பாஸ்பரஸ் கந்தகம் குளோரின் ஆகலங்கள் பொட்டாசியம் கால்சியம் இப்படி போகும் சரி அதாவது இந்த ஆக்சிஜன் இதுவும் இத நேரடியில இது குளோரினும் அடுத்தது ஹைட்ரஜனும் ஒரே கடமட்டத்துல இருக்கு எப்படி இதுல இருக்காது நம்ம நம்பர் என்ன சொன்னால் இப்படி ஹைட்ரஜன் இருக்கிறது சரி இந்த கிடைமட்டத்துலதான் யாருக்கு அப்புறங்களுக்கு ஆக்சிஜன் இப்படி இருப்ப குளோரின் இப்படி இருப்ப அப்ப இவைக்குள்ள ஓடப்படணும்னு சொன்ன என்ன இருப்பதுங்களுக்கு குளோரினை விட ஹைட்ரஜன் பெருசு ஹைட்ரஜனை விட ஆக்சிஜன் என்ன இருக்கும் பெருசா சரி குளோரினை விட ஹைட்ரஜன் பெருசா இருக்கும் ஹைட்ரஜன் பார்க்க ஆக்சிஜன் பெருசா இருக்கும் சார் சரி இதை நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் அடுத்தது இதுல எங்களுக்கு முக்கியமான விஷயம் கவனமா பாருங்க இந்த 2ஆம் 3ஆம் ஆவர்த்தனம் 2ஆம் 3ஆம் கூட்டு அதே மாதிரி இந்த 5ஆம் 6ஆம் கூட்டு சண்டனத்தையும் அப்படியே இருக்கு 2ஆம் 3ஆம் கூட்டம் அதே நேரம் 5ஆம் 6ஆம் கூட்டம் இதுல மட்டும் என்ன செய்யறதுன்னா ஒரு இறக்கம் இருக்கு அப்ப உண்மையிலே கவனமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் அயனாந்த சக்தி என்பது ஆவர்த்தனம் வழியே பொதுவாக அதிகரிக்கும் சொன்னால் சரி சரி பொதுவாக அதிகரிக்கும் தொடர்ந்து அதிகரிக்கும் சொன்னால் எப்பவும் அதிகரிக்கும் சொன்னாலும் பொதுவாக அதிகரிக்கிறது 2 இடத்துல மட்டுமே என்ன செய்யுது ஒரு இலக்கம் என்ன செய்யுது ஏற்படுத்த போகுது ஏனென்று இலக்கம் ஏற்படுத்தப்படுது சொல்லி என்ன செய்யணும் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு வரும் அப்ப நான் இவ்வளவுத்தையும் நான் ஸ்ட்ரெயிட்டா போட்டுக்கொள்ள போறேன் பாருங்க அயனாதி சக்தி I1 என்றது ப்ரொபோர்ஷன் பிரதான சக்தி மட்டம் கூட 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 எங்களுக்கு கருவிலே இருந்து அந்த இலத்திரன் இருக்கிறதுக்கான தூரம் என்ன செய்யும்னு சொன்னா கூடும் அப்ப கருவுக்கும் ஈச்சோட்டு இலத்திரனுக்கும் இடையிலான கவர்ச்சி குறையும் கவர்ச்சி குறைஞ்சுன்னு சொன்னால் அவரை என்னால கலட்டுறது என்ன இருக்கு ஈஸியா இருக்கு அப்ப பிரதான சக்தி மட்டம் கூடிச்சோடு சொன்னால் டிஸ்டன்ஸ் கூடும் கவர்ச்சி குறையும் அப்ப நான் வளர்க்க வேண்டிய சக்தியினால என்ன செய்யும் குறையும் பயனாக்க சக்தி என்ன செய்யும் குறையும் அப்ப உங்களுக்கு என்னதான் இருக்க போகுது 1/n
என்ன பிரதான சக்தி மண்டலத்தை நான் என்னென்று வைக்கிறேன், திரையல் விளைவு ஸ்கிரீனிங் எஃபெக்ட் எஸ்சி என்று வைக்கிறேன், கருவேஜத்தை நியூக்ளியர் சார்ஜ் என்சி என்று வைக்கிறேன். அப்ப I1ன்றது in proportion to SC proportion to NC. சரி, கதிரேற்றம் கூட 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 உங்களுக்கு என்ன செய்யும்னு சொன்னால் அயனாக்க சக்தியினால என்ன செஞ்சு போகும், கூடிக்கும். அதாவது ஆன சின்னனாக சொன்னால் உங்களுக்கு என்ன செய்யும், அயனாக்க சக்தியினால என்ன இருக்கும், பெருசா ஆன சின்னனா இருந்துச்சுன்னு சொன்னா கருவுக்கு கிட்டே இருப்ப, சோ கவர்ச்சி கூட வேற இருக்கும், கலட்டுவதற்கு அந்த கவர்ச்சியும் உடைக்கிறதுக்கு வழங்க வேண்டிய சக்தி என்ன இருக்கும், உயர்வா இருக்கும். சரி, அப்ப அது உங்களுக்கு என்ன செஞ்சிருக்க வேண்டும், தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். சரி, அப்ப எங்களுக்கு அயனாக்க சக்தி ஓகே. அப்ப எங்களுக்கு அடுத்தது என்ன, இந்த இடத்துல என்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் கவனமா இருப்போம். ஒன்று நான் எடுக்கிறேன், இரண்டாவது விஷயம் வந்து வெள்ளியத்தையும் போரனையும் எடுக்கும். சரி, வெள்ளியத்துக்கு பெருசா இருக்கு. என்ன ரீசன் சொன்னால் இந்த ரெண்டு இலக்கங்களுக்கு தானே, இந்த இலக்கத்தை நான் விளங்கப்படுத்தணும் என்றால் இலத்திரன் நிலையமைப்பின் மூலம் மாத்திரம் தான் விளங்கப்படுத்து. என்னன்னு சொன்னால் இவருடைய இலத்திரன் நிலையமைப்பு 1:2:2. இவருடைய 1:2:2P1. அப்ப இதுல இருந்து வெள்ளியத்திலிருந்து ஒரு இலத்திரன் எடுக்கப்பட வேண்டும், போரனிலிருந்து ஒரு இலத்திரன் எடுக்கப்பட வேண்டும். வெள்ளியத்திலிருந்து எடுக்கப்படுற இலத்திரன் எங்கே எடுக்கப்படும், 2:2 இருந்து. போரனிலிருந்து எடுக்கப்படுற இலத்திரன் எங்கே எடுக்கப்பட போகுது, 2P1 இருந்து. எங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே H2, P6, D10 அல்லது F14 இதுல எல்லாம் என்னது, முழு நிரம்பல் உறுதி. முழு நிரம்பல் உறுதி இலத்திரன் முழு நிரம்பல் உறுதி. எஸ்க்கு நாங்கள் நிரம்பல் கலைக்கிறேன் போனா அடுத்து P3, D5, F7 இதெல்லாம் என்ன உண்மையிலேயே அரை நிரம்பல் உறுதி. அப்ப உண்மையிலேயே P1 பார்க்க S2 என்பது உறுதி கூடிய நிலை. உறுதி கூடின நிலையிலிருந்து ஒரு இலத்திரனை கலட்டுவதற்கு நான் வழங்க வேண்டிய சக்தியினால இருந்து வேற இருக்கும், சற்று அதிகமாக இருக்கு. அதனாலதான் 3ஆம் கூட்டத்தில் பார்க்க 2ஆம் கூட்டத்துக்கு கூட இருக்கு. அதே மாதிரி நைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் எடுத்தோம்னு சொன்னால் 1:2:2P3, இவர் 1:2:2P4. அப்ப நைட்ரஜனிலிருந்து எடுக்கப்பட முதலாவது இலத்திரன் 2P3 எடுக்கப்பட போகுது, ஆக்சிஜனிலிருந்து முதலாவது எடுக்கப்பட போற இலத்திரன் 2P4 எடுக்கப்பட போகுது. 2P4ஐயும் 2P3ஐயும் கம்பேர் பண்ணும் போது 2P3 என்றது அரை நிரம்பல் உறுதியில் என்ன செய்யும், காணப்படும். அப்ப அரை நிரம்பல் உறுதி என்று சொன்னால் அதுல இருந்து ஒரு இலத்திரனை எடுப்பதற்கு வழங்க வேண்டிய சக்தியின் அளவு 2P4 இருந்து வழங்க வேண்டிய சக்தியின் பார்க்க கொஞ்சம் உயர்வா இருக்கு. அதனாலதான் ஆக்சிஜன் பார்க்க நைட்ரஜன். சேம் ரீசன் தான் நேருக்கும் அலுமினியத்துக்கும் மெக்னீசியத்துக்கும் சல்பருக்கும் பாஸ்பரஸுக்கும் சேம் ரீசன். இலத்திரன் நிலையமைப்பை வச்சு என்ன செய்யக்கூடியதா இருக்க வேணும், விளங்கப்படுத்தக்கூடியதாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். அதே நேரம் எங்களுக்கு அயனாக்க சக்தியை பொறுத்த மட்டுக்கு முதலாம் ஒரு ஆவர்த்தனத்தை மட்டும், சரி ஒரு ஆவர்த்தனத்துல நான் கதைச்சின்னு சொன்னால் கூட்டம் ஒன்றுக்குத்தான் என்னவா இருக்கும், கூட்டம் ஒன்றுக்கு I1 என்னவா இருக்கும், லோவா இருக்கும். அதே நேரம் கூட்டம் 8க்குத்தான் I1 என்னவா இருக்கும், ஹையா இருக்கும். இது தெரிஞ்சிருக்கு. அதே நேரம் 2ஆம் அயனாக்க சக்தி யாருக்கு கூட சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் N-1 ஞாபகம் வச்சு. அது என்ன காரணம்னு சொன்னால் N-1 அது என்னன்னு சொன்னால் முதலாம் அயனாக்க சக்தி யாருக்கு கூட, 2ஆம் அயனாக்க சக்தி எதுக்கு கூட, எந்த கூட்டத்துக்கு கூட பாக்குறதுக்காக நாங்க சூஸ் பண்றோம். சரி, என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா முதலாம் அயனாக்க சக்தி என்றால் என்னக்கு பதில் ஒன்றை போடுவோம், ஒன்றிலிருந்து ஒன்று கழிவட்ட 0. முதலாம் அயனாக்க சக்தி கூடினது பூஜ்ஜிய கூட்டம் என்று நான் யார சொல்றேன், 8ஆம் கூட்டத்தை. அதாவது I1 ஹையானது 8ஆம் கூட்டம். 2ஆம் அயனாக்க சக்தி கூடினது யாருன்னு பார்த்தோம்னு சொன்னால் 2 இதுல கூட்ட மாட்டாங்க, 2ல தொண்டு போனா உண்டு முதலாம் கூட்டம். அப்ப 7ஆம் அயனாக்க சக்தி கூடன்னு சொன்னா 6ஆம் கூட்டமே இருக்கு. சரி, அதை பார்க்கறதுக்கு தான் இது நாங்க செய்யறாங்க சூஸ் பண்றேன். அதே நேரம் எங்களுக்கு இன்னொரு விஷயமும் தெரியல, 3D பிளாக் அயனாக்க சக்தி மாறலன்றது பெரிய அளவில் இருக்க போறது. அங்க ஆரையின் மாறலின் அளவுக்கு என்ன செய்யும், சின்ன சின்னதாக தான் செய்யும், காணப்படும். அதே மாதிரி தான் எங்களுக்கு
அயனாக்க சக்தியின் மாறலும் அளவு காணப்படும். சரி, அப்ப இங்க நாங்க 3D பிளாக்ல பார்க்க 3D பிளாக்ல பார்க்கல I1 I2 I3 கூடினது குறைஞ்சது பார்க்கலாம். சரி, 3D பிளாக்ல I1 கூடினது எது பார்த்தோம்னு சொன்னால் ஸ்கேண்டியம், குறைஞ்சது என்று பார்த்தோம்னு சொன்னா Z. சரி, அதே மாதிரி I2 கூடினது என்று பார்த்தோம்னு சொன்னா ஸ்கேண்டியம், குறைஞ்சது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் செப்பு. I3 கூடுதலாக சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஸ்கேண்டியம், குறைஞ்சது சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் Z. அப்ப Z10 செப்பு Z சொல்லி என்ன செய்யும் மதங்களுக்கு மாறிக்கொள்ள போகுது. சரி, சரியா? சரி, இதுல ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. சாரி, எங்களுக்கு ஆர கூடினதே உண்மையிலேயே ஸ்கேண்டியம் ஆர கூடினது. ஆர கூடினது என்ன இருக்கும்? குறைஞ்சது குறைஞ்சது ஸ்கேண்டியம் ஸ்கேண்டியம் ஸ்கேண்டியம். முதலாவது கூடுதலா இருக்கும் சட்டன், இரண்டாவது சப்பு, அடுத்ததா இருக்கும் சட்டன். அது மாதிரி இருக்குமா? ஓகே. அப்ப இவ்வளவு நான் கோணங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அயனாக்க சக்தி சம்பந்தமான விஷயம். அப்ப மூன்றாவது என்ன சொல்லப்பட்டிருக்கு? அணு ஒன்றின் அயனாக்க சக்தியை தீர்மானிப்பது அதன் கருவேற்றமும் ஆரையும் மாத்திரமும் ஆகுமா? கருவேற்றம் இருக்கே இருக்கு, ஆரையும் இந்த கேரணியில வந்துடும். ஆனா எதுவும் உங்களுக்கு தீர்மானிக்கும் இலத்திரன் நிலையமைப்பு கொண்டு இருக்கிற இலத்திரன் நிலையமைப்பும் என்ன செய்வங்களுக்கு தீர்மானிச்சு கொள்ளும். அதனால மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்க போகுது? பிள்ளையா இருக்க போகுது. மூன்றாவது ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்க போகுது? உங்களுக்கு பிள்ளையா காணப்பட போகுது. இது விளங்கிட்டா ஐஷா? ஓகேயா? எஸ் சார். ஓகே. சரி, இது ஸ்கிரீன்ஷாட் இருக்கும், எழுதி பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. சரி, அதே நேரம் அயனாக்க சக்தியில் இன்னொரு விஷயம் சொல்லணும். ஒரு மூலகத்தின் தொடர் அயனாக்க சக்தி என்ன செய்யும்? தொடர்ந்து அதிகரிக்கும். அதை நம்ம சொல்லுவோம். சரி, தொடர் அயனாக்க சக்தி ஒன்றோடு இருக்கு. தொடர் அயனாக்க சக்தி என்ன செய்யும்னு சொன்னால் தொடர்ந்து அதிகரிக்கும். என்ன மூலகம்? அலுமினியத்தின் இருக்கிறனே, அலுமினியத்தின் I1 பார்க்க I2 பெருசா இருக்கும், I3 பெருசா இருக்கும், I4 பெருசா இருக்கும், I5 இப்படியே கடைசி மூலத்தின் அகற்றேக உருவாகிற அயனாக்க சக்தி என்ன செய்யும்? தொடர்ந்து அதிகரிச்சு கொண்டே போகும். ஏன்? இலத்திரனை அகற்ற 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 என்ன செய்யும்? கார்பன் குறைஞ்சு கொண்டு வர்றதால கவர்ச்சி கூடும். ஆகவே அடுத்த இலத்திரனை அகற்றுவதற்கு தேவையான சக்தியின் அளவு என்ன செய்யும்? கூடிக்கொண்டு போகும். இனிமே என்னன்னு சொன்னா இங்க வேற இருக்கும், அலுமினியம் கேஸில் இருந்து அலுமினியம் பிளஸ் கேஸ் பிளஸ் இலத்திரன், இதுதான் இவற்றை அறிவான். நான் இப்ப அலுமினியம் கேஸில இருந்து அலுமினியம் 2 பிளஸ் கேஸ் பிளஸ் 2 இலத்திரன், இது என்னன்னு சொல்லுங்க. அலுமினியம் கேஸ்ல இருந்து அலுமினியம் 2 பிளஸ் கேஸ் பிளஸ் 2 இலத்திரன் உருவாக்குறது என்னன்னு சொல்லுங்க. இதுக்கு என்ன பேர் ஐஷா? கேட்டு கேள்வி பிடிச்சா? ஐஷா கேட்டு சார் கொஞ்சம் விளங்கல, திருப்பி சொல்லுங்களே. அலுமினியம் கேஸ்ல இருந்து அலுமினியம் பிளஸ் கேஸ் பிளஸ் இலத்திரன் வர்றது I1 முதலாம் அயனாக்க சக்தி. அலுமினியம் கேஸ்ல இருந்து அலுமினியம் 2 பிளஸ் பிளஸ் 2 இலத்திரன் வர்றது என்னன்னு? இதுக்கு என்ன பேர்? I1 plus I2. சாரி, விளங்குதா? என்ன சொன்னீங்க? I1 plus I2. குட். சரி, இது உண்மையிலே என்னன்னு சொன்னால் I1 சரி I2. சரி I1 பிளஸ் I2. ஏனென்றால் இங்க நாம செய்யற செயல்பாடுகளுமே ஒவ்வொரு இலத்திரன், அதாவது ஒரு மூல இலத்திரன் அகற்றி
திருப்பி ஒரு மூல எத்தனை 1/1 தான் என்ன செய்யும். அப்ப என்னன்னா உண்மையிலேயே அலுமினியம் கேஸ்ல இருந்து அலுமினியம் பிளஸ் கேஸ் பிளஸ் இது I1. அலுமினியம் பிளஸ் கேஸ்ல இருந்து அலுமினியம் 2 பிளஸ் கேஸ் பிளஸ் இது I2. ஏன் இவர் வந்து ஒரு இலத்திரம் தான் இருக்கிறது. சண்டையை கூட்டி பாருங்க. இந்த Al பிளஸ் இல்லாம போயிடும். என்ன வரப்போகுது? அலுமினியம் கேஸ்ல இருந்து அலுமினியம் 2 பிளஸ் 2 இலத்திரம். அப்ப இவ ரெண்டு எலிமெண்ட் செய்யும் நெட் ஆகும். என்ன எழுதும்? I1 பிளஸ் I2. சரி, கவனமா இருக்கும். இதுவும் பாக்கிக்க கவனமா தெரிஞ்சு கொள்ள வரும். சரி, அப்போ குளோரன் ஆறாம் அயனாக சக்தியை கேட்டான்னு சொன்னால் என்னது? Cl5 பிளஸ் கேஸ்ல இருந்து என்ன வரும்? Cl6 பிளஸ் கேஸ் பிளஸ் இதுதான் இதுல என்ன இருக்கும்? I6 இருக்கும். சரி, இப்படி வெளியிடுறது Cl கேஸ்ல இருந்து Cl6 பிளஸ் கேஸ் பிளஸ் R இப்படினா இதுக்கு பேர் என்னன்னு? I1 பிளஸ் I2 பிளஸ் I3 பிளஸ் I4 பிளஸ் I5 பிளஸ் I6 இப்படி வருது. சரி, கவனமா இருக்கணும். வித்தியாசங்களை கவனமா புரிஞ்சு கொள்ள வரும். சரி, அதே நேரம் தொடர்வாயினாக்க சக்தியும் என்ன செய்யும்? தொடர்ந்து அதிகரிக்கும். இது தெரிஞ்சிருக்கு வரும். இதான் சொல்ல வேண்டிய எக்ஸ்ட்ரா விஷயம். சரி, ஓகே. ஏற்கனவே நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? எல்லாமே சிலபஸ் எல்லாம் படிச்சு முடிச்சிருப்பீங்க, எல்லாமே பார்த்து இருப்பீங்க. சோ பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. நாலாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. சரி, நாலாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லி இருக்கிறாங்க? லிதியம் அணுவின் வலுவளவு இலத்திரனால் உணரப்படுகின்ற கருவேற்றம் 3ஐ விட குறைவாக. கருவேற்றம் சரி, இரண்டாம் பயன்பாடு கருவேற்றம் படிப்பிச்சது செட் எஃபெக்ட் சொல்லி என்னென்ன கணக்கணும்னு சொல்லி பார்த்தோம். ஐதரசனுக்கு மேல் பார்த்த முடியாத வாயாலே கலைக்கிறது. ஐதரசனுக்கு மட்டும்தான் நாங்க என்ன சொல்றோம்? செட் எஃபெக்ட் என்னவா இருக்கும்? ஒன்றா இருக்கும். அதாவது அந்த அணு ஒன்றும் அதாவது கருவேற்றமும் பயன்பாடு கருவேற்றமும் சமனாவானது ஹைட்ரஜனுக்கு மட்டும். மிச்சம் எல்லாருக்குமே அவை இந்த பயன்பாடு கருவேற்றம்ன்றது உண்மையான கருவேற்றத்திலும் பார்க்க என்ன செய்யப்பட போகுது? குறைவாக நன்று. அப்ப லிதியம் என்ன? லிதியம் 3 அணுதான். அப்ப இவற்றை கருவேற்றம்ன்றது என்னது? கருவேற்றம்ன்றது +3. கருவேற்றம்ன்றது புரோத்திரன் கழித்த செறிவு கதைக்கணும். சரி, புரோத்திரன் செறிவை தான் கருவேற்றம் கதைக்க போகும். அப்ப ஐதரசனுக்கு மட்டும்தான் அவற்றை கருவேற்றமும் பயன்படு கருவேற்றம் சமனாக இருக்கும். மிச்சம் எல்லாருக்கும் குறைவா இருக்கும்னு சொன்னால் லிதியத்துக்கு +3 பார்க்க குறைவாக என்ன செய்யும்? காணப்படும். அது +3 சொல்லலாம், அல்லது 3 எல்லாம் 3 தானே. 3 பார்க்க குறைவாக காணப்படும். அப்ப லிதியம் அணுவின் பலவளவிலிருந்து உணரப்படுகின்ற கருவேற்றம் 3ஐ விட குறைவாகும். அந்த ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்கும்? சரியாக இருக்கும். சரி, அஞ்சாவது கூற்று. சரி, அஞ்சாவது கூற்று நாங்க என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். சரி, அஞ்சாவது கூற்றை பார்த்தீங்கன்னு சொன்னால் பவுலிங் அளவு திட்டத்தில் கார்பன் அணுவின் மின்னெதிர்த்தன்மை சல்பர் அணுவின் மின்னெதிர்த்தன்மைக்கு சமனாகும். உண்மையில அந்த அளவாக தானே சமன்களை வைக்கலாம். பெருமதி சமனாக இருக்கும். ஆனா அதுக்குள்ள நாங்கள் ஒப்படைக்கிறதா இருக்கோம். அன்னளவாக சமன் தான் கிடைக்கும். உண்மையை என்ன கேட்டிருக்காங்க? மின்னெதிர்த்தன்மை. சரி, மின்னெதிர்த்தன்மை என்றால் என்ன சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் மின்னெதிர்த்தன்மை என்று என்ன சொல்லி பார்த்தோம்னால் இது மூலக அணுக்கள். சரி, இது மூலக அணுக்கள். எக்ஸ் என்ன தெரியாது. எக்ஸ் ரெண்டு மூலக அணுக்கள் பங்குட்டு பிணைப்பினோடு இணைந்துள்ள போகும். கவர்மெண்ட் சரி, என்ன கேட்க? இது மூலக அணுக்கள். இது மூலக அணுக்கள் என்னதின் மூலம்? பங்குட்டு பிணைப்பின் மூலம். பங்குட்டு பிணைப்பின் மூலம் என்ன செய்துள்ள போது? இணைந்துள்ள போது பிணைப்பு ஜோடி இலத்திரன்களை தன்
தன்பால் கவரும் ஆற்றல். பிணைப்புச்சோடி இலத்திரங்களை தன்பால் கவரும் ஆற்றல். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவர் பிணைப்புச்சோடி இலத்திரம் நல்லா கவர்வாருன்னு சொன்னால் மின்னழுத்தன்மை எக்ஸ் கிரேட்டர் தேன் y என்று செய்வதாக கழிச்சு கொள்ளும். சரி, பிணைப்பு இலத்திரங்களை தன்பால் கவரும் ஆற்றல் சொல்லி செய்வோம். புரியுதுவா? அதுக்கு ஒரு ஓர்டர் நான் சும்மா சொல்றேன் பாருங்க. HP CS I BR NCl OF இதை தெரிஞ்சு வச்சிருப்போம். சரி, இது எங்களுக்கு என்ன அதிகரிக்கிற தன்மை? மின் எதிர்த்தன்மை அதிகரிக்கும் மூலம். சரி, அப்போ இதனுடைய நாங்கள் பார்க்க போனோம்னு சொன்னால் Hக்கும் Bக்கும் அன்னளவாக சமன். அவ்வளவு 2.1. CSIக்கு அன்னளவாக சமன் 2.5. BR என்னது 2.8. Nம் CLம் 3.0. இவர் 3.5. இவர் 4.0. சரி, இவர் 4.0. சரி, இதங்களுக்கு தெரிஞ்சிருந்தாவே எல்லா கேள்வியும் செய்யக்கூடியதா இருக்கும். சரி, கோமனா உலக தெரிஞ்ச வச்சுதான் பெரும்பாலாக எல்லா விதமான பாஸ்பேர்கள் என்ன செஞ்சுக்கிறாங்க, போட்டுக்கிறாங்க. ஆக கஷ்டப்படுத்தி ஒரு என்ன செய்யல, போடல. சரி, அப்ப இதங்களுக்கு ஓரளவு என்ன செஞ்சிருக்க வேணும், தெரிஞ்சிருக்க வேணும். சரி, அப்ப இந்த மின்னணுத்தன்மை என்றது எங்களுக்கு என்னென்ன காரணிகளை தாங்கி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஒன்று என்னது, கிளப்பாக்கத்துல தங்கி. சரி, என்ன விஷயத்துல தங்கி இருக்கிறது போதும்னு சொல்லி என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். சரி, இது ஞாபகத்துக்கிட்டதானே. சோ நான் மேலே இருக்கிறது செய்து அழிச்சு கொடுக்கும். சரி, இதுவும் ஓகே. சோ என்ன செய்யுது, அழிக்கிறது. சரி, என்னென்ன காரணிகளை மின்னழுத்தன்மை தங்க போகுது. சரி, 5வது கூட்டுல மின்னழுத்தன்மை தங்கும் காரணிகள். சரி, மின்னழுத்தன்மை தங்கும் காரணிகள் என்னென்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னால், ஒன்று முதலாவது என்னது, கிளப்பாக்கம். சரி, இரண்டாவது ஆக்சியேட்டர். மூன்றாவது சுத்தியல் அணுக்களின் தன்மை. அடுத்தது என்னதையே பார்க்கலாம், ஏற்றம். இப்படி 4 விஷயங்கள் செய்யலாம், பார்க்கலாம். சரி, நான் சிம்பிளா சொல்லித்தரேன். கிளப்பாக்க மண்டலத்தை பற்றி நான் கதை கேட்க என்ன விஷயம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி பார்த்தோம்னா, உனக்கு SCl கூடிச்சோம்னு சொன்னால் மின்னெதிர்த்தன்மையும் என்ன செய்யும், கூடும். ஃபார் எக்ஸாம்பிள் sp3 sp2 sp இதுல S% எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், S என்றது 1 P என்றது 3 என்று சொல்லி சொன்னால் 4. அதுல S 1 100 சொன்னால் 25% தான் S%. sp2ல பார்த்து S% பார்த்தீங்கன்னு சொன்னால் S1 P என்னன்னா 3, 3ல் 1 தர 100, 33.33% தான் S%. அதே மாதிரி SP-ல S% பார்த்தீங்கன்னு சொன்னால் 1/2 into 100 எவ்வளவு போகுது, 50% S%. சரி, அப்ப sp3 கிளப்புல இருக்கிற அணுவிலும் பார்க்க sp2 கிளப்பான இந்த SCl கூட sp3 இந்த sp இந்த SCl இருக்கும். sp3 இருப்பாக sp2 கூட, sp2 இருப்பாக sp கூட. ஆகவே S கேரக்டர் கூடிச்சோன்னு சொன்னா மின்னழுத்தன்மை கூடும். சரி, அப்ப கிளப்பாகும். அது சரி. இரண்டாவது ஆக்சியேட்டர். சரி, அதுக்கு முதல் நாங்க பார்க்க வேண்டியது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஆக்சியேட்டருக்கு முதல் நாங்க பார்க்க வேண்டியது ஏற்றம். சரி, உண்மையில நாங்க இதை பற்றி பார்க்கணும்னு சொன்னால் இரண்டாவது நாங்க பார்க்க வேண்டியது ஏற்றம். என்னடா அந்த ஏற்றம்னு சொல்லி பார்க்க போனோம்னு சொன்னால், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, எங்களுக்கு நைட்ரஜன். சரி, NH3. சரி, என்னோட அளவுக்குன்னா NH4+. சரி, இப்ப 2 நைட்ரஜன்லையும் எந்த நைட்ரஜனுக்கு மின்னழுத்தன்மை கூடன்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க ஸ்ட்ரெயிட்டா பார்க்கலாம். இது உடைய கலப்பும் என்ன, முதலாவது கலப்பு பார்ப்போம். இது உடைய கலப்பும் sp3.
இவரண்ட கலப்பும் sp3. அப்ப கலப்பை வச்சு ஒன்றுமே செய்யலாம். ரெண்டாவது பார்க்க வேண்டியது அந்த நேர அணுகுல இருக்கிற ஏற்றம். சரி, இங்க எந்த ஒரு ஏற்றமும் இல்லை, இங்க பிளஸ் ஏற்றம். பிளஸ் மீனிங் என்ன? அதற்கு இலத்திரன் செறிவு குறைவு. அப்ப இலத்திரன் செறிவு குறைஞ்ச ஒரு ஆள் இலத்திரன் மீதான நாட்டம் என்னவா இருக்கும்? உயர்வா இருக்கும். அப்ப மின்னழுத்தன்மை என்னவா இருக்கும்? உயர்வா இருக்கும். சோ மின்னழுத்தன்மை யாருக்கு கூட வரும்? NH4+ கூட சொல்லி வரும். சரி, இதெல்லாம் என்னது? ஏற்றம். மூன்றாவது ஆக்சியேட்டர். மூன்றாவது என்னத்தை பற்றி கேட்க போறோம்? ஆக்சியேட்டர் பற்றி கேட்க போறோம். ஒரு ஏற்றமும் இல்லை ஒன்றும் இல்லாம வேற சொல்ல வைப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்க எந்த எடுப்போம்? NO3 NO3- இருக்கும். சரி, இது NO3-. NO3- வந்தா NH3 சரி, கொரோனா சேர்ந்து சொன்னா ஒரு எக்ஸன் உங்களை வச்சு எழுதுறேன். எக்ஸன் இது ஆக்சிஜன், இது கார்பன் ஆக்சிஜன். இங்க என்ன இருக்குது? ஒரு O- இருக்குது. இங்க என்ன இருக்குது? ஒரு குளோரின். இப்படி ஒன்று இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள். அதே மாதிரி வையன் இன்னொரு ஆள் இருக்குது. சரி, வையன் இன்னொரு ஆள் என்ன செய்யுது? காணப்படுது. சரி, இவர்கள் என்ன இருக்குது? ஆக்சிஜன், இது குளோரின், இது ஒரு குளோரின். இதுல என்ன இருக்கு? ஒரு ஃப்ளோரைன் இருக்கு. சரி, ஃபார் எக்ஸாம்பிள். சரி, இவரண்ட ஆக்சிஜன் நிலையை பார்த்தோம்னு சொன்னால், அதாவது நான் என்ன சொன்னால், இங்க இருக்கிற சுற்றி அணுக்களிலும் பார்க்க மைய அணுக்கள் மின்னழுத்தம் என்னன்னு சொல்றோம், குறைவுன்னு சொல்றோம். அப்ப இவருக்கு மைனஸ் மைனஸ் சொன்னா இவருக்கு பிளஸ் பிளஸ். இது மைனஸ் மைனஸ் சொன்னா பிளஸ் பிளஸ், மைனஸ் பிளஸ், மைனஸ் பிளஸ். அப்போ எத்தனை பிளஸ் இருக்கு மொத்தம்? +6 இங்க வருது. இங்க மைனஸ் பிளஸ், மைனஸ் பிளஸ், மைனஸ் பிளஸ், பிளஸ் பிளஸ், +5 வருது. சரி, ஆக்சியேட்டர்கள் நேரேற்ற செறிவு யாருக்கு கூடவா வருதோ அவருக்கு மின்னழுத்தம் என்ன உயர்வர். சரி, இது ஆக்சியேட்டர் சம்பந்தமான விஷயம். அடுத்து சுற்றியல் அணுக்களின் தன்மை என்று சொல்றோம். நாங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், சுற்றியல் அணுக்களின் தன்மை C', H', 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 CH4 கரைகிறேன், CCl, CH3, Cl கரைகிறேன். சரி, இப்ப இங்க என்ன செய்யணும்னு சொன்னா மின்னழுத்தத்தை மாத்தணும்னா இதற்கு என்ன அர்த்தம்? பிளஸ் மைனஸ், பிளஸ் மைனஸ், பிளஸ் மைனஸ், பிளஸ் மைனஸ், -4. இங்க பிளஸ் பிளஸ் பிளஸ். ஓகே, மைனஸ் மைனஸ் மைனஸ், இங்க மைனஸ், இங்க பிளஸ். அப்ப தேர்ட் என்ன வந்துடும்? -2. சரி, அப்ப சுற்றியலானது அந்த தன்மையிலும் என்ன செய்ய போகுது? எங்களுக்கு மின்னழுத்தமே சுற்றியலான மையானவிலும் பார்க்க, அந்த குறித்தானவிலும் பார்க்க மின்னழுத்தமே கூடினவரா இருந்துச்சுன்னு சொன்னால் இவர் சார்பாக அவருக்கு என்ன போயிடும்? பிளஸ் ஏற்றம் போயிடும். அப்ப மின்னழுத்தம் இங்க -4 இல்லத்தின சரிவு கூடினது, பிளஸ் -2 இல்லத்தின சரிவு குறைஞ்சது. அப்ப எங்களுக்கு எங்க மின்னழுத்தம் கூட வந்து போகுது? இந்த காரணம் என்ன இருக்கும்? கூட வந்து சொல்லி செஞ்சிடும், போயிடும். அப்ப சுற்றியலுக்கு அந்த தன்மையில் என்ன செஞ்சிருக்கு? மின்னழுத்தன்மை தங்கி இருக்க போகுது. புரிஞ்சுதா? கேள்வி இது கிளியரா விளங்கிட்டா? Yes, sir. சரி, அப்ப அஞ்சாவது ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. பவுலிங் அளவு திட்டத்தில் கார்பன் அணுவின் மின்னழுத்தன்மை சல்பர் அணுவின் மின்னழுத்தன்மைக்கு சமம். உண்மையிலே அணுவா சமன், ஆனா சமன் தானே, 2.5 2.5. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் சரியா? அஞ்சாவது. சரி, ஏன் மிக திருத்தமான விட மூன்றாவது இருக்குது. அணுகுண்டின் அயனாங்க சக்தியை தீர்மானிப்பது அதன் கதிரேற்றமும் ஆரையும் மாத்திரமாகும் என்றது பச்சை பிளதானே. இலத்திர நிலைமை சொல்லி இருக்கணும். அதனால எங்களுக்கு மிக திருத்தமான விடை என்றது காணப்படுது, மூன்றாவது விட காணப்படுது. அதை எங்களுக்கு என்ன செய்ய வேண்டியதான்? பார்த்துக் கொள்ள வேண்டியது. கிளியரா? சரிதானே? Yes, sir. சரி, ஓகே. இதுதான் எங்களுடைய அவ்வளவு விஷயம். சமம்.
சரிதானே? ஓகே. அடுத்தது 5வது கூறு. குட். சரி, 5வது கேள்வி என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் 5வது கேள்வியை நாம நோம்பலாக என்ன செய்யலாம் பார்த்துக்கொண்டு போகலாம். பின்வரும் சேவைகளில் மிக குறைந்த ஆவிப்பரப்பு தன்மையை கொண்டது எது? சரி, ஆவிப்பரப்பு தன்மை பற்றி கலைக்கிறாங்க. ஆவிப்பரப்பு தன்மை. சரி, உண்மையிலேயே ஆவிப்பரப்பு தன்மை என்றது நான் என்ன கலைக்கலாம்னா ப்ரொபோர்ஷனல் டு 1/, என்னது கவர்ச்சி விசைன்னு சொல்லி மூலக்கூற்றை கவர்ச்சி விசை. கவர்ச்சி விசை கூடிச்சொன்னு சொன்னால் ஆவிப்பரப்பு தன்மை என்ன செய்யணும்னு சொன்னா குறையும். மூலக்கூற்றை கவர்ச்சி விசையின் வலிமை கூட 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 ஆவிப்பரப்பாக தன்மை என்ன செஞ்சுட்டு போகும், எங்களுக்கு குறைவடைந்து போகும். சரி, அப்ப எங்களுக்கு உண்மையிலேயே எங்களுக்கு தெரியும் என்னது லண்டன் கவர்ச்சி விசை, அதாவது தூண்டிய இருமுனைவு தூண்டிய இருமுனைவிலும் பார்க்க தூண்டிய இருமுனைவு இருமுனைவின் வலிமை கூட, அதிலும் பார்க்க இருமுனைவின் வலிமை கூட, அதிலும் பார்க்க ஹைட்ரஜன் முனைப்பின் வலிமை கூட, அதிலும் பார்க்க அயன் தூண்டிய இருமுனைவின் வலிமை கூட, அதிலும் பார்க்க அயன் இருமுனைவின் வலிமை கூடவாக இருக்கு. சொன்ன விஷயம் தானே? அதுங்களுக்கு ஒரு இருக்க போகுது. கவர்ச்சி விசைகள் சம்பந்தமான விஷயம். அப்ப இதுல எங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு விஷயம் இருக்கும், என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் இந்த அயன் இருமுனைவு, அயன் தூண்டிய இருமுனைவு, அடுத்தது ஹைட்ரஜன் பிணைப்பு, அடுத்தது இருமுனைவு தூண்டிய இருமுனைவு தூண்டிய இருமுனைவு தூண்டிய இருமுனைவு. சரி, கவர்ச்சி விசையை என்ன செய்யும், இப்படி இருந்து அதிகரித்து கொண்டு போக போகுது. ஆனால் இதைத்தான் சொல்றோம் என்னண்டு லண்டன் கவர்ச்சி விசை சொல்றோம், அது வண்டர் வாலிஸ் கவர்ச்சி விசை சொல்லிக்கிறது. இந்த வண்டர் வாலிஸ் கவர்ச்சி விசை ஹைட்ரஜன் கவர்ச்சி விசையிலும் பாரு. சரி, இவற்ற கவர்ச்சி விசையிலும் பாரு. அதாவது ஹைட்ரஜன் கொண்ட கவர்ச்சி விசையிலும் பார்க்க லண்டன் போஸ்ட் கவர்ச்சி விசையை செய்யலாம், பெருசாக வரலாம். எப்பன்னு சொல்லி பார்த்தோம்னா எங்கள்ட மூலக்கூற்று திணி. சரி, என்ன போகணும் 50 பார்க்க உயர்வு, ஹைட்ரஜன் பிணைப்பு இருக்கிற சேர்வையிலும் பார்க்க லண்டன் கவர்ச்சி விசை இருக்கிற சேர்வையில மூலக்கூற்று திணிப்பு 50 பார்க்க உயர்வாக வரும் சந்தர்ப்பத்துல ஹைட்ரஜன் பிணைப்பின் வலிமையை செய்யக்கூடியதா இருக்கு, மீளக்கூடிய சந்தர்ப்பம் காணப்படுது. சொன்ன சேனம் தானே? இதெல்லாம் நம்மளா தெரிஞ்சிருக்க வருது. அப்ப இதுல எங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் என்றால் சிபிஆர் முதலாவதுடைய பாருங்க, சிபிஆர். இரண்டாவது விட தந்திருக்கிறான் சிஹெச்பிஆர்3, மூன்றாவது தந்திருக்கிறான் CH2Br3, நாலாவது வந்திருக்கான் CH3Cl, அஞ்சாவது வந்திருக்கிறான் CH2Cl. சரி, இந்த லண்டன் கவர்ச்சி விசை என்ன உருவாக்கப்படும் சொன்னால் முனைவற்ற மூலக்கூறுகளுக்கு இடையில் தான் உருவாகும். அப்ப இந்த முனைவற்ற மூலக்கூறுகள் என்னன்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னா ஈஸியா சொல்லி தர ஞாபகப்படுத்திக் கொள்ளும். நாங்கள் வடிவங்கள் படிப்போம். இது நேர்கோடு, தளமுக்கோணம், நான்முகி, முக்கோண இருகோம்பகம், எண்முகி, அடுத்த என்னது தளச்சதுரம். சரி, வேறு தெரிஞ்சிருக்க வேணும். என்னது இது? நேர்கோடு, தளமுக்கோணம்,
நான்முகி, முக்கோண இருகும்பகம், அடுத்தது எண்முகி, அடுத்தது தலைச்சொல். சரி, இவ்வளவு மூலக்கூறுகள் இல்லை. இந்த வடிவங்கள் கொண்ட மூலக்கூறுகள் இல்லை. வடிவங்களின் கவனிக்கணும். சுற்றியல் அணுக்கள் யாவும் ஒரே அணுக்கள் எனின் எப்படிப்பட்டதாக இருக்கும்? முனைவர்கள். சுற்றியல் ஒரே மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, CO2 மையான சேர்க்காக 2 அணு உண்டு. அதே மாதிரி இந்த BF3 சுற்றியல் சார் மத்தியான சேர்வு சுற்றியல் எல்லாமே உண்டு. CH4 PCl5 அடுத்தது PCl SF6 அடுத்தது HCl4. சரி, அப்ப இதுல இருக்கிற வடிவங்கள் எல்லாத்துக்கும் சுற்றியலங்கள் எல்லாமே என்ன ஒரே அணுக்கள். அப்ப இந்த மூலக்கூறு எல்லாமே முனைவற்று. ஏதாவது ஒரு அணு மாறினாலும் அது முனை உள்ளதாக வந்து. சரி, இது தவிர்ந்த ஏனைய வடிவங்கள் எல்லாமே முனைவற்ற முனை உள்ளவை. அதே நேரம் இந்த வடிவங்களில சுற்றியலங்களில ஏதாவது ஒரு அணு டிஃப்ரெண்டா மாறினாலும் உங்களுக்கு என்ன வந்துடும்? முனை உள்ளதாக வந்து. சரி, ஓகே. அப்ப இங்க நாம பார்க்கலாம், எல்லாமே நான்முகி வடிவத்துக்குரியாக்கள் தான். நான்முகி வடிவத்துக்குரியாக்கள் தான். CBr4 அப்ப இதே எங்களுக்கு முனைவற்று. ஒரு அணுவே மாறிட்டு அப்ப இது முனை உள்ளதா மாறும். இதுவும் முனை உள்ளது, முனை உள்ளது, முனை உள்ளது. சரி, அப்ப முனை உள்ள மூலக்கூறுகளுக்கு இடையில தொழிற்படக்கூடியது எங்களுக்கு இருமுனைக்கு இருமுடி. முனை உள்ள மூலக்கூறுகளுக்கு இடையில தொழிற்படக்கூடியது இருமுடி. அப்ப நீங்க யோசிப்பீங்க, லண்டன் போசிலும் பார்க்க இதை கவர்ச்சி விசைத்த வேலை கூட வேலை யோசிப்போம். அது சரி. ஆனால் இதுல வடிவ விஷயத்தை பாருங்க, பிஆர்ட மூலக்கூட்டு தெரிவு கிட்டத்தட்ட 80 கிராம் மைனஸ் சொன்னிக்கிட்டே இருக்கு. அப்ப 80 எடுத்து போட்டு 80க்கு பதிலாக 1 போடும். 80 எடுத்து போட்டு 80க்கு 2 80 எடுத்து போட்டு 2 போடும். சரி, இங்க ஒரு 80 எடுத்து போட்டு 35 இல்ல, 4 80 எடுத்து போட்டு 35 ஒன்றையும் 3 ஒன்றையும் போட்டுச்சு. நீங்க 35 போட்டு. அப்ப இவே எல்லாத்திலையும் பார்க்க இவர் இந்த மூலக்கூறத்தில் இருக்குது 50 பார்க்க நல்ல உயர்வாகத்தான் இருக்கு. லண்டன் போஸ்ட்ல கவர்ச்சி விசைத்த வலிமை ஐதரசன் முனைப்பின வலிமையை விடவே பெருசா வர சந்தர்ப்பம் இருக்க. மூலக்கூட்டத்திலையும் 50 பார்க்க பெருசா வரை. இங்க இருமுனைவு தான். அதுல பார்க்க இதே கவர்ச்சி விசைத்த இருக்கும் உயர்வாக இருக்கு. ஏன் மூலக்கூட்டத்திலேயே சார் மூலக்கூட்டத்தின் அளவு சரியான உயர்வா இருக்கு. அப்ப கவர்ச்சி விசை கூடினா யாருண்டா? சிபிஆர். இது விளங்கிட்டா? கவர்ச்சி விசை கூடுதல் சிபிஆர் போறேன்னு சொல்லி விளங்கிட்டா? விளங்கிட்டா? நோ சார், விளங்கிதான் விளங்கியா? விலங்கல்ல. எது விளங்கியல்ல? இல்ல, லாஸ்டா சொன்னது கொஞ்சம் விலங்கல்ல. கொஞ்சம் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? விளங்கியல்னு சொன்னா அந்த இது ஸ்டாப் பண்ணி கேளுங்க. பார்த்து கொண்டே இருந்தா முடிஞ்ச பிறகு திருப்பி ஸ்டார்ட்ல இருந்து சொல்லிக்கிறது வர்றது கஷ்டம் இல்ல. இல்ல, லாஸ்டா சொன்ன பாயிண்ட் மட்டும்தான் விலங்கல்ல. லாஸ்டா சொன்ன பாயிண்ட் இந்த முனை, இந்த 4 மூலக்கூறு என்ன மூலக்கூறு? கீழே இருக்கிற 4 முனை உள்ள மூலக்கூறு. ஏன் முனை உள்ள மூலக்கூறு? அதை சொல்லும். ஏன் முனை உள்ள மூலக்கூறு? இந்த 4மே என்ன வடிவம்? முதலாவது 5மே என்ன வடிவம்? 4. இந்த சிபிஆர் போடுவது பிஆர் 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 பிஆர். சிபிஆர் முனை உள்ளதா முனை வச்சதா? இல்ல, சிபிஆர் முனை உள்ளதா முனை வச்சதா? ஈக்குது. கேட்கிற கேள்வி புரிஞ்சது. இது முனை உள்ள மூலக்கூறு முனை வச்ச மூலக்கூறு? முனைவற்ற மூலக்கூறு. முனை வச்ச ஏன்னு கேள்வி.
ஏன் முனைவற்ற மூலக்கூறு? அப்ப இங்க சொன்னதை கவனிக்கலையே நீங்க. கவனிச்ச. கடைசியா சொன்னதான் விளங்குன்னு சொன்னீங்க. அப்ப இங்க சொன்னது விளங்கா, இது சொல்லாம விளங்காம தானே இருக்கு. இங்க என்ன உங்களுக்கு சொல்லிவிட்டு நேர்கோடு தளமுக்கோணம் நான்முகி முக்கோண இரும்போ வெண்முகி தலைச்செவ்வளவு இவ்வளவு வடிவங்களுக்கும் சுற்றியலானுக்கள் எல்லாமே உண்டா இருந்தா என்ன சொல்லி தந்தனா? முனைவெற்றதான் சொல்லி தந்தனா? எஸ் சார். அப்ப என்ன நாளைக்கு விட சொல்லலாம் நினைக்கிறீங்க? இது இப்ப இங்க இதுல கிடக்குறத நான் கேட்கிறேன், புதுசா நான் கேட்கிறேன். சாரி சார், கொஞ்சம் டவுட் ஆயிட்டேன். இது சமாளிக்கிற விஷயம். இது விளங்கின்னு சொன்னீங்க, திருப்பி சொல்றது. சோ இது விளங்கின்னு என்ன செஞ்சிருக்கணும்? திருப்பி கேட்டிருக்கணும் எல்லோ. இது ஓகேன்னு சொல்லி எடுத்துட்டு பேருந்து எல்லாம் முடிய விட்டு இது டவுட்டா இருக்குன்னு சொன்னா எப்படி படிக்கிறதுன்னு யோசனை இல்லாம இருக்கும். ஒரு விஷயம் டவுட்னு சொன்னா என்ன செய்யணும்? ஸ்டாப் பண்ணி இந்த விஷயம் என்ன விளங்கினா திருப்பி சொல்லுங்கன்னு என்ன செய்யணும்? சொல்லி கேட்டு படிக்கணும். பேருந்து எல்லாம் முடிய விட்டுட்டு பேருந்து அடுத்த வேலை செய்யல. இது எனக்கு நான் அந்த கேட்க டவுட்டா இருக்குன்னு சொன்னாலே அப்படியா இருக்கு. அதை ஏற்றுக்கொள்ள இயலாத விஷயமா இருக்கு. ஏதாவது விஷயம் விளங்கியான்னு சொன்னா ஸ்டாப் பண்ணி திருப்பி சொல்லணும்னு சொல்லி கேளு. சொல்லி முடிச்ச அப்புறம் கேம் கேட்டா திருப்பி என்ன செய்யணும்? திருப்பி எல்லாம் அழிச்சா அப்புறம் கேட்டா திருப்பி நான் ஃபுல்லா என்ன செய்யணும்? ஒரு டைம் வேஸ்டா போகும். சோ விளங்கி படி. சரி, சுற்றியலன்கள் எல்லாமே என்ன இருக்கு? ஒரே அணுக்கள். இவരുടെ சார்புல கொடுத்தது கிட்டத்தட்ட 80. பட் 4 பேருக்கு சேர்ந்தா 320 இருக்கும். காவலும் கைனா ரெண்டு சேர்ந்தா 332 கிராம் ஒரு மைனஸ். இப்ப CHBr3 இது முனைவுள்ளதா முனைவற்றதா? CHBr3 முனைவுள்ளதா முனைவற்றதா? முனைவுள்ளது. முனைவுள்ளது. ஏன் முனைவுள்ளது? அதுல 4 ஆட்டமும் உண்டில்லை. சுற்றியலான விளையாவது நான்கிலிருந்து ஒரு நாலு முனை வந்துடும். இவர் முனை உள்ளது, முனை உள்ளது, முனை உள்ளது, முனை உள்ளது. சரி, இப்ப இங்க யோசிங்கோ. இங்க நான் சொன்னேன் ஐதரசர் பிணைப்பிலும் பார்க்கவே லண்டன் போஸின் விலைமை உயர்வாக வர்றதுக்கு சந்தர்ப்பம் இருக்குதப்ப அந்த ஐதரசர் பிணைப்பு இருக்கிற சேர்வை இந்த சார் மூலக்கூட்டு நீங்களும் பார்க்க லண்டன் போஸ் இருக்கிற மூலக்கூட்டு நீங்க 50 பார்க்க பெருசா இருக்கே மீறுவதற்கு சந்தர்ப்பம் இருக்குது. இங்க இருக்கிறது லண்டன் போஸ்ட்லம்பாக கவர்ச்சி விசை குறைஞ்சா இது முனைதான் எல்லா இடத்துலயும் இருக்கு. சரி, அப்ப இப்படி இருக்கேக்குள்ள இங்க ஒரு பிஆர் எடுத்துட்டு அதுக்கு பதில் 80 எடுத்துட்டு ஒன்றை போடுறோம். வித்தியாசம் என்ன? 1079. இங்க 2 பிஆர் எடுத்தா 160 வித்தியாசம். அதுக்கு பிறகு 2 கொண்டு போறோம் 158 வித்தியாசம். இங்க 4 பிஆர் எடுத்தா 320. அதுக்கு பதிலா 37.5 கொண்டு போறோம். எவ்வளவோ பெரிய கேப். இங்கேயும் எவ்வளவோ பெரிய கேப். 50 இல்ல 100 150 கேப்புக்கு மேலே இருக்கு. அப்ப இவ்வளவு பேரிலும் பார்க்க இவருண்ட கவர்ச்சி சேர்ந்த வலிமை உயர்வாக வருமா வராதா? வருமா வராதா? வரும். வரும். அப்ப இதற்கு தான் மூலக்கூற்றினை கவர்ச்சி விசை வலிமையா இருக்கு, உயர்வா இருக்கு. கவர்ச்சி விசையில வலிமை யாருக்கு கூட போகும்? கவர்ச்சி விசையில வலிமை கூடிச்சொன்று சொன்னால் ஆவி பரப்பு திறன் என்ன செய்யும்? குறையும். குறையும். அப்ப கேள்வி என்ன? பின்வரும் சேர்வைகள் மிக குறைந்த ஆவிப்பரப்பு தன்மையை கொண்டது. அவ மிக குறைந்த ஆவிப்பரப்பு தன்மையை கொண்டிருக்கணும்னு சொன்னா கவர்ச்சி விசை மிக உயர்வாக இருக்கும். அப்ப ஆன்சர் இது. என்ன ஆன்சர்? என்ன ஆன்சர் ஆஷா? உங்க நெட்வொர்க் இஷ்யூவா? கொஞ்சம் சார். 4th. சோ ஆன்சர் ரெண்டு கேட்டதான். என்ன ஆன்சர்? ஃபிஃப்த் ஒன்னுக்கு என்ன ஆன்சர்? பின்வரும் சேர்வைகள் மிக குறைந்த ஆவிப்பரப்பு தன்மையை கொண்டது. எதற்கு கேட்டணும்? எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டேன். என்ன ஆன்சர்? ஓகே, ஆன்சர் என்னது? CBr4.
சரி சொன்னது சீரியா போகும். கேட்டா கதைச்சு பழகணும். நெட்வொர்க் இஷ்யூன்னு சொன்னா நீங்க தான் அதை சரி செய்து பார்த்து வைப்போம். சோ இப்படின்னு சொன்னா கஷ்டம். கேட்க ஓமான்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் ஆளை காண கிடைக்குது இல்லை. சோ என்ன உங்களுக்கு விளங்குதா விளங்கலையான்னு தெரியும். எல்லாம் முடிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா நெட்வொர்க் இஷ்யூன்னு சொன்னா ஒன்றுமே பண்ணிடலாம் போயிடும். சோ நீங்க தான் அதுல என்ன செய்யணும் இருக்கா சரி பார்த்து கொள்ளும். ஓகே தானே? சோ இன்னைக்கு இவ்வளவு நான் என்ன செய்யறேன் நிப்பாட்டி கொள்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போன்னு சொல்லி குரூப்ல நான் என்ன செய்வேன் போட்டுக் கொள்ளுவேன். அதை என்ன செய்யணும் பார்த்து கொள்ளுங்க. மிச்சக்களையாக செய்து கொண்டு வாங்க.